இடத்துல இடைஞ்சலுக்கு வந்து நிக்கிறேன். நீ பொழப்ப பார்க்க வந்தது என்னமோ சரிதான். என்னத்த பொழப்ப பார்க்க வந்தா சரிதானா? பொழப்ப பார்க்க அந்த நிக்கிறேன் அந்த இடைஞ்சலுக்கு அப்புறம் சரிதான். அதுதானா? இந்த பாரு இழுத்து வச்ச இடத்துல ஒழுங்கா வாயை மூடிட்டு ஒழுங்கா நின்னு. அந்த மிரட்ட கூடாது. மூட போறியால நீ? இந்த பாரு பாரு. ஆமாண்ணே அடினே சொல்றேன். அப்படிதானே. வெரி குட்ண்ணே. ஏய் வாயை அடக்கி பேச மாட்டே. ஓட்டிக்கிட்டு இருக்கானே. ஏய் பொழப்ப அல்றா. ஓடி சொல்றேன். ஆமாண்ணே அப்படிதானே. அடிங்கண்ணே. மூடு வாயை மூடு. ஆமாண்ணே. அப்படியே இருக்கு. மூச்சு வரக்கூடாது. நீ வியாபாரம் பார்க்க போற, நீ எங்க போகணும்? எங்கேயாச்சும் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகணும், இல்லை ரோட்டுக்கு போகணும், இல்லை திருவிழா கடைக்கு போகணும், எங்கேயாச்சும் போகணும். எங்கடா பொட்டப்புல நீங்க அப்படியே ஈன பள்ளி சொல்றியா நீ? அப்புறம் வியாபாரம் பார்க்கறானோ கூட்டத்துக்கு தான் போறேன்னா சட்டமா இருக்கு. கூட்டத்துல விக்கடியா? நான் வந்த இடத்துல நீ என்ன பார்த்துட்ட. என் பொழப்ப நீங்க எடுத்துட்ட. யாரு? இப்போ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் உண்டு என் வேலை உண்டு நான் உண்டு. நீ என் பொழப்ப எடுத்தா எல்லாருக்கும் தெரியும். நான் ஓ பொழப்ப நான் எடுத்தேன். என் சார்ஜரே புடிங்கி ஓடிடுச்சு. அது மண்டேங்க. ஏய் மண்டேங்க மாப்ள வாங்கிட்டு போனவனே குடுக்கலன்னு வெச்சுக்க. என்ன செய்ய போறோம்னே தெரியல. காலைல சார்ஜருக்கு காசு கொடுத்துருக்கீங்க. யாரு தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? பாரு தேவையில்லாம பேசுற கார்த்தி. நீ பாரு. இந்த ஆம்பளை கார்த்தின் தலையெடுத்த மாதிரி பேசுறா. எப்படி இது உன் அப்பா விட்டோடா? இல்ல. இல்ல உன் அண்ணன் விட்டோடா? இல்ல. இல்ல சித்தப்பா விட்டோடா? இல்ல. இல்ல மாமா விட்டோடா? இல்ல. இல்ல அண்ணன் தம்பி விட்டோடா? இல்ல. இல்ல அங்கல மங்கல விட்டோடா? இல்ல மாமா சட்டோடா? இல்ல. இல்ல ஓம் விட்டோடா? இல்ல. பொண்டாட்டி விட்டோடா? அப்புறம் என்ன இதுக்கு எங்க வந்து விக்கிற? யார்ட்டால வந்து ஓம் விட்டோடா இது ஓம் இல்ல. நான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பொழப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன பெரிய பொழப்பு பாக்குற? பொழப்பு. நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டு நின்னுட்டு இருக்கேன். நீ வந்து வலிய கொம்பல்ற. என்ன சண்டைக்கு இழுக்கிற சரியில்லை ஒழுங்கா வந்து வந்து ஓடு. ஏன் பொழப்ப வந்து அப்ப விட்டோடா? நோட்டட் வாடா. அனம் விட்டோடா. அண்ணே அண்ணே ஐயோ தென்பாண்டு சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ இருக்காங்க சும்மா ஓடிக்கிட்டு வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது என்ன அடிச்சது அந்த பிள்ளை நீ ஏன் அழுகுற? உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். பாத்து அந்த கப்பலை வடிச்சு வச்சுக்கோங்க தேவைப்படும். ஹலோ என்ன நான் ஆளு வச்சு மிரட்டுறியா நீ மிரட்டியா? கார்த்தி போற போட தாவு கூட தெரிஞ்சு பேரு ஒழுங்கா வந்து ஓடி பேரு. யாருக்கிட்ட மிரட்டுற? என்ன கொஞ்சம் ஏத்து புள்ளையார் கொண்டு ஏத்துவேன். எங்களுக்கு தான் மார்க்கெட் கொஞ்சம் சுருக்குன்னு ஏத்துவேன். இங்க பாரு தெரியுதுல எங்களுக்கு ஆளு எங்க இருக்கு தெரியும்ல? போட்டுட்டு போ. உனக்கு அவர் மைக் தான் ஏத்துவாரு. உனக்கே நான் ஏத்துவேன். ஹலோ நீ மட்டும் ஏத்துற நல்லா இருக்காதுப்பா. பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஓம்மா நீ என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்க? போப்பாங்கடே. யாரு பொம்பளை புள்ளையா இருச்சே நம்ம பேசக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இருக்கேன். இங்க பாரு ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கற ஜாயின் பிள்ளைங்க விட்டு பாத்து நிக்கிறேன் நான். இல்லன்னு வெச்சுக்க எனக்கு வர்ற விவரத்தை என்ன பண்ணனும் எனக்கு தெரியல. மைக் எடுத்து மண்டை ஓடுற. வாய மூடிக்கிட்டு நான் நிக்கன்னு சொல்லிட்டேன். ஏய் வாங்கற பத்தல உனக்கு. என்ன மிரட்டியா? ஆமா மிரட்டியா? ஆமா போன இது பாமா இருக்கு பச்சை புள்ளன்னு பாத்துட்டு இருக்கேன் நான். அப்புறம் பச்சை புள்ளைய ஏறி அடிக்குறா? ஏய் சும்மா போமா. வாயை பிடிச்சு கிழிச்சு விட கிழிச்சு. பச்சை புள்ள அடிக்குதே நான் ஜவனே நிக்கிறேன்னா ஏன் எதுக்கு நிக்கிற? மணி என்ன? நீ ஒரு கேன பையா தான் நிக்கிற. அதுக்கு ஆமா கேன பையா தான் நிப்பேன். நீ அடி போடா வாடான்னு சொல்லு. கேன பையா கிறுக்கு பையன்னு சொல்லு. என்ன வேணும் செய்யறாங்களா? நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன் நிக்கிற? மணி இப்ப என்ன செத்து தொலை வேண்டியதானே? நான் போனாலும் ஒன்னே கூட்டிட்டு தான் போவேன். நான் ஏன் நிக்கிறேன்? எல்லாத்துக்கும் ஜவனே மணி இப்ப என்ன? மணி என்னப்பா? ஒன்னே முக்கா. 12 முக்கா. ஒன்னே முக்கா. ஒன்னே முக்கா என்ன? 11 முக்கா. கட்டி பிடிக்கிற சீனு. அதுக்காக நீ தள்ள நான் ஜவனே நிக்கிறேன். ஹலோ 8 மணிக்கு மேல உழைச்சு வருவா அவளை பாத்துக்க. என்னோட வச்சுக்க இழுத்து வச்சு அறுத்து போட தெரியுங்க. எனக்கு மாட்டன கேன சிரிக்கி நீ தானே என்னக்கு? எனக்கு மாட்ட கேன கிறுக்கு பையன் நீ தான் முட்டா பையன். நீ கிறுக்கு சிரிக்கி தானே. நீ தான் கிறுக்கு பையன். ஏய் அங்க வந்துடா என்னைய பாருங்க எப்படி இதையும் பாருங்க ஆடிக்கு வந்துடா. தேவையில்லாம நீ பேசாத. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. திரும்ப 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 பேசுறேன் அதை பேசுறேன். அம்மா உங்களாட்டி ஆம்பளை வேணா நிம்மதியா வாழ முடியுதா? சரி எங்க வேணாலும் உங்க பிரச்சனை தான். எந்த ஆம்பளையாவது எந்த சந்தோஷமா இருக்கான் பொம்பளையாட்டி இல்ல
நீ சந்தோஷமா சுத்தமா இல்ல. உனக்கு தான் சந்தோஷமே இல்லை. எந்த ஆம்பளையா நிம்மதியா வாழ முடியுதா உங்களாட்டி? எங்க போனாலும் பிரச்சனை. ஒரு திருவிழா வந்துடக்கூடாது, ஒரு தேரோட்டம் வந்துடக்கூடாது. அந்த கடைக்கு போனா அதை வாங்கு இதை வாங்கு அதுன்னு ஒரு இது வந்துடக்கூடாது உங்களுக்கு மட்டும். அப்படிப்பட்ட என்னத்துக்கு கல்யாணம் பண்ற, என்னத்துக்கு புள்ள குடி பத்துக்கற? தனியால ஒத்த மனுஷன் திரிய வேண்டியதானே. நாங்க ஏன் கல்யாணம் பண்றோம்? சும்மா கல்யாணம் பண்ணா ஒரு பொம்பளை பிள்ளை உடனே கல்யாணம் பண்ணலைன்னா 4 பேர் என்ன பேசுவாங்க? செவ்வாய் தோசை முடிச்ச முட்டையா இருப்பாவுல அப்படின்னு பேசுவேன். திடீர்னு உனக்கு தாலி கட்டலைன்னா, தாலி கட்டி நீ மாசம் ஆகலைன்னா உன் மூஞ்சிலோட முழிக்க மாட்டாங்க. நாங்க தாலி கட்டினாத்தே உங்களுக்கு சிறப்பு, நாங்க தாலி கட்டலைன்னா உங்களுக்கு சிறப்பே இல்ல. பாரு எங்களை சும்மா நீ தாலி கட்டி வர்ற சும்மா ஒண்ணும் இல்ல. உன்னை விலை கொடுத்து நாங்க வாங்கி இருக்கோம், நாங்க சொல்றத நீ செய்யணும். சும்மா ஒண்ணும் இல்லடி. 10 லட்சம் ரூபாய் பணம், பைக்கு, காரு, நகை, நட்டு, லொட்டு, லொசுக்கு, பாத்திரம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துதான் உன்னை வாங்கி இருக்கோம் விலை கொடுத்து. நாங்க சொல்றதா நீ கேட்கணும். நாங்க வச்ச ஆளுதான் நீ. உன்னை தாலி கட்டியில 10 லட்சம் ரூபாய் பணம், பைக்கு, ரொட்டு, ரொசுக்கு அது எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நாங்க ஆம்பளை நிம்மதியா இருக்கேன். அவன் பண்ணி ஏன் தான் கட்டின தெரியாம தாலியை கட்டி போய் பித்து கொண்டு வைத்திருந்தேன். தெரியாமையா? அம்மா உங்களாச்சும் ஆம்பளை புள்ள குடிக்கிறானே, ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? அண்ணா எதுக்கு குடிக்கிறான்? துமுரு ஸ்லோ பாய்சன் சாப்பிடுறான். அதுக்கு நாங்க ஆளா? யாரு? உன்னாலதான் ஒரு புருஷங்காரன் வேலைக்கு பண்ண வந்த புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு காது வைய அமைக்கிட்டாச்சா மரியாதை. நீ வரையில சோறா தும்ப ஒலையா வைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அப்புறம் எரிச்சல குடிக்காம என்ன செய்வேன்? அப்போல எங்க ஐயாக்க மாதிரிலாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க? காலைல தூங்கி எந்திரிச்சாலே விவசாய வேலைக்கு போவாங்க, மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஏர் ஓட்டுவாங்க, நாத்து பறிப்பாங்க, கருதறுப்பாங்க. அவங்கள வாங்குங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு பணிவிடை பண்ணுவோம். நீ இப்ப என்ன பண்ற? தூங்கி எந்திரிச்சு எங்கடா ஒயிட் ஷாப் பிளாக்ல எங்கடா விக்கிறாங்க? எங்கடா எவனாச்சும் கடை கொடுப்பானா, எவனாச்சும் குளுகார வருவானான்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு கடை ஊர்ல உள்ள கடைலாம் வாங்கி நீ குடிச்சிட்டு தெரியுற. உனக்கு எப்படி நாங்க மரியாதை கொடுப்போம்? அப்பெல்லாம் புருஷன் வேலைக்கு போட்டா பொண்டாட்டி உடனே நீராத்தடியை கொண்டுகிட்டு வீட்டுக்காரர் அங்க வயல்ல நிக்கிறாருன்னு இங்க இருந்து நீராத்தடியை கொண்டு போய் சோத்தை கொண்டே கொடுக்கும். அப்பெல்லாம் 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புருஷன் தூங்குறாருன்னு காலில் தொட்டு கும்பிடும் கணவனே கண்கண்ட தெய்வம்னு. நீங்க அப்படியா இருக்கே? புருஷன் தூங்குறா எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்தே கிடக்க. ஆமா நீ பேசுற பேச்சு. அப்பெல்லாம் புருஷன் வயல்ல இருந்தா பொண்டாட்டி போகும் வேலைக்கு. ஆமா இப்ப நீங்க அப்படியா இருக்கிய? இப்ப நாங்க தான் போயிட்டு இருக்கோம். நீ பாட்டு குடின்னு குடிச்சிட்டு இருக்க. நாங்க 100 நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உனக்கு கொட்டுறோம் தெரிஞ்சுக்க. உனக்கு மட்டும் இல்ல, நீ பெத்த புள்ளைக்கு, உன்னை பெத்த அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு எல்லாரும் நாங்க கொட்டுறோம். என்ன வேலைக்கு போறியா? 100 நாள் வேலைக்கு. வேலை பிரிச்சு எடுத்து புரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன 100 நாள் வேலைக்கு போய் நீங்க காப்பாத்துறீங்க? ஆமா கவர்மெண்ட். அங்க எவ்வளவு 5 மணி நேரம் பாப்பீங்களா? இல்ல காலை 8 மணில இருந்து 3 மணி வரை. ஆமா 8 மணில இருந்து 8:05 வரை கையெழுத்து போடுவேன். அப்புறம் படத்துக்கு அடுத்து 4 மணியே போல வருவேன். ஏங்க நாங்க அந்த வேலைக்கு போனால ஊரு சுத்தமா இருக்கு, நம்ம தெருவு சுத்தமா இருக்கு, உலகமே சுத்தமா இருக்கு, எல்லாம் சுத்தமா இருக்கு. புருஷன் சுத்தம் இல்லாம திர்றானே, அதுக்கு என்ன செய்யறது? அது விதி. என்ன விதி? நீ செஞ்சுக்கிட்ட சதி. சதி விதி. நான் அப்ப உடனே போட்டு மிதிக்க போறேன். மிதிச்சால உங்க என்னவோ சொல்றாங்க. அதாவது நாங்க போய் வேலைக்கு போனா வேலைக்கு போகணும். புருஷன் புள்ள பாவம். உனக்கு இன்னைக்கு திருவிழாக்கு சவுளி கடைக்கு போகணும். எதுக்கு? பேசி ஸ்டோருக்கு போகணும், காய்கறி கடைக்கு போகணும். நீ என்னென்ன கேட்குற நகை கடைக்கு போகணும், கறிக்கடை எல்லா கடைக்கும் தெரியும். என் பங்காளியை போகிறது 2 கடை தான். ஒன்று பிராஞ்சி கடை இல்லைன்னா சாக்கடை. என் பங்காளி எவ்வளோ நினைச்சு தெருவா திருறாங்க. நீங்க எதுக்கெடுத்தாலும் எங்க நாங்க அப்படி வாழ்ந்தோம். இங்க வந்து சொல்லுவாங்க என்ன மாயாவரத்தில் கேட்டாங்க, மன்னார்ல கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, என்ன மானமுள்ள பொண்ணு மன்னார்குடியில் கேட்டாங்க, மாயாவரத்துல கேட்டாங்க, அந்த மன்னார்குடியில் கேட்டாங்க. எல்லாமே நானு கேடப்பைய ஒண்ணு பார்த்து வந்தேன்டா. இங்க உன்னை மாயாவரத்துல கேட்டாங்க, மன்னார்ல கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வந்து கிடந்து எண்ணெய் போட்டு சித்திர ஒருத்தர. நீ பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அந்த குடும்பம் அதோட குடும்பமே பிரிஞ்சிருது. அப்படி சொல்ற? உனக்கு தாலி கட்டி கூட்டி வரக்கு முன்னால அப்பா அம்மா ஆத்தா அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சரி நீ பாட்டு நீ வரல மைச்சர்கார பாட்டு விடுவாரு. மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. பாரு கைதட்டுற பாரு, உங்களாலதான் என் மங்காளி எவ்வளவு கைதட்டு.
மறந்துட்டு உங்க அம்மா அப்பா நாங்க கொல்றோமா முதல்ல ஒண்ணே கொல்லணும் வந்தவள சொல்றியா அப்புறம் இருந்து தெரிஞ்சுக்க வந்து கொல்லணும் நீ தான் சொல்ற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கனாயா யோ நாங்க பெண்களை மதிக்கிறவங்க யார் நீங்க நாங்க எப்படி எல்லாம் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து ஊரை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு அம்மா விட்டு தம்பி விட்டு அப்பா விட்டு அக்கா விட்டு எங்க உடன்பிறப்பு எல்லாரையும் விட்டுட்டு என்னைக்கு நீ எங்களை தொட்டு தாலி கட்டினியோ புருஷனே கணவனே கண்கண்ட தெய்வம் காலடியே இது நிக்கிற பாரு நீ இதுவும் கேப்பையா இதுவும் கேப்ப அங்கே விட்டு இங்கே விட்டு ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி சின்னத்தா பெரியத்தா எல்லாரும் விட்டுட்டு எங்க ஒரு ஆளை நம்பி வார கணவனே கண்கண்ட தெய்வம் நீ சிங்கிள் நீ நினைக்கிறா நீ எங்களை பத்தி நீ இப்படி ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம் நீ எல்லாரையும் விட்டுட்டு அங்க இருந்து தாலி கட்டி இங்க வந்ததோட தான் குடும்பம் பிரிஞ்சு எல்லாம் தெருவாயி எந்த புருஷன் முண்டாட்டியா ஒன்னா இருக்காங்க எதுக்காக தெரியுமா நம்ம புருஷன் ஒரே ஆளு கஷ்டப்பட்டது எல்லா குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குடும்பத்தோட இருங்க நாங்க நல்லா செய்யறோம் உனக்காக எங்களை பத்தி நீ இப்படி ஒரு கேள்வி நீங்க வந்தோம்னா மாமியா தனியா போயிருங்க நாத்துல அந்த வீட்டு மயிலுக்கே வரக்கூடாது நாத்துல வந்து ரேஷா ஒரு 2000 கேட்டக்கூடாது ஏங்க அண்ணே அப்படின்னு அது வந்து சும்மா தான் வரும் அண்ணே நல்லா இருக்கலானே அப்படின்னு இவங்க உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க உன் தங்கச்சி எதுக்கு இங்கே வர என்ன மயில் பாரு என்னத்துக்கு எதுக்கு வர எதுக்குன்னு கேக்குறேன் அப்படியே உன் தங்கச்சிக்கே கொடுப்பேன் அது செவனேன்னு வந்துருக்கு நம்மளுக்கு ஒரு புள்ள குட்டி இருக்கா இல்லையா ஒரு பொண்டாட்டி இருக்கா இல்லையா அதுக்கு நல்ல கடை செய்யணுமா இல்லையா பொண்டாட்டி பிள்ளைச்சா செய்யறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யறாங்க ஓம்மா அங்கிட்டு வேலை நீ பாரு வேலையை நான் பாக்குறேன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத தேவையெல்லாம் பண்ணி இந்த என் தொண்டை தண்ணியை போட்டு வாங்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா வந்து ஒளி பாரு சரி பொம்பளை புள்ள ஆயிருச்சே நம்ம அந்த பிள்ளைகிட்ட போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் கம்முன்னு இருக்கேன் என்னண்ணே யாரு நீ சத்த எந்திரிச்சு உட்காருண்ணே பேசுறதெல்லாம் பேச பண்ணி ஒண்ணுமே திறமை பசு போய் நிக்கிற நீ செய்யறதா நீ தான் செஞ்ச நான் பேசல நான் விட்டு நான் பைய என் வேலை நின்னுட்டு இருக்கையா வேலை நீ பாரு நீ வேலை நான் பாக்குறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அடி சிவி சிறுக்கறுத்து அடி சிவி சிறுக்கறுத்து சிங்காரி ஏத்துல தண்ணி ஊத்துனே சிங்காரி பொட்டு வைத்து அடி சிவி சிறுக்கறுத்து சிங்காரி பொட்டு வச்சி அம்மா வாமா அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா வாமா நீ ஒரு தடவை வாமா ஒரு தடவை வாமா ஓயாம வாமா ஓயா மாமா கட்ட புள்ளை குட்ட புள்ளை கருகமாணி போட்டவ போறா கட்ட புள்ளை குட்ட புள்ளை கருகமாணி போட்ட புள்ளை என்னடா ரே காத்தாடி ஐயா நீ காத்தாடி ரிப்பேர் வர்றதெல்லாம் பெருசு இல்ல ஆனா கழுத்துல காத்தாடியை கட்டி தொங்க விட்டு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன் கையில தூக்கிட்டு வருவாங்க கழுத்துல கட்டுமா கட்டி தொங்க விடுவேன் ஆனா நீ எந்தெந்த நேரத்துல எதை எடுத்துட்டு வரானே தெரியல அண்ணே உங்களுக்கு ஓடுதா அது உங்களுக்கு ஓடுதா எங்களுக்கு எங்க ஓடுது உங்களுக்கு ஓடாதுன்னு தெரியுமே ஏன் ஓடாது சார்ஜ் இல்ல இல்ல ஐயா எனக்கு சார்ஜ் இருக்கு இல்ல ஆனா நீ எப்படித்தான் எதை அழைக்கிட்டு வரேன்னு இதெல்லாம் எங்கிட்டு கிடந்ததுடா ஊரா வீடு வீடா போய் பெறையிட்டு வந்தேன் வீடு வீடா கிடந்துச்சா எங்கிட்டு கிடஞ்சுனே தெரியல ஆனா எதையாவது கட்டிக்கிட்டு வந்துட்டேன் இங்க பூரா நாடகம் பார்க்க விட்டாங்க நான் போய் வீடு வீடா காத்தாடி பெறையிட்டு வந்து இன்னும் 15 காத்தாடி இருக்கு உள்ள ஆமா ஆனா ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காங்கண்ணே ஆனா நீ காத்தாடி வேலை வாக்குலாம் பெரிய விஷயம் இல்ல அப்புறம் அந்த வேலை வாக்கிலே நாமம் போட்டு வர இதோட கோவிந்தாதானா கோவிந்தா இல்ல காத்தாடி வேலை வாய்த்து ஒன்றை கொடுக்குறான்னா அதோட நாமம் தான் மொத்தமா கட்டி பழைய இருமுடையில வித்துட்டு போறது அதுதான் கோவிந்தா நாம பாக்கலாம் தெரியும் கோவிந்தான்னா அதோட முடிஞ்சு கோவிந்தா எதுக்கு ராமம் போட்டு வந்திருக்கேன் எதுக்கு காத்தாடி எனக்கு கொடுக்கறவங்கள பூரா ராமம் போடுறதுக்கு தான் ராமம் போட்டு வந்திருக்கேன் ஆனா நீ தொழில நேக்கா தொழில் செய்யறாரு நேக்கா புட்டினா தானே மாட்டை ஓட்ட முடியும் அது உண்மை சேர்ந்து நமக்கு 2 காத்தாடி வேலை ஆக்க வேண்டிய இருக்கு வேணா இந்த 2 காத்தாடி வேணா நமக்கு தாங்க ஆம்பளையாளு கேட்டா தர முடியாது ஆம்பளையாளுக்கு நம்ம விற்பனையே கிடையாது சரி நம்ம விற்பனை சாந்தி வைக்கிற பூந்து வேணுமா அப்படி பூந்து வைக்கிற ஏய் who are you என்னவோ கேக்குறாப்லையா கூவாரின்றீங்களா கூவாறு சென்னையில ஓடுதுன்றாங்க கூவாரி சென்னையில ஒரு புர்றா அவனை டேய் அத கேட்கலடா அட கூவாரினா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாரு ஏய் எருமை மாடு
ஹூ ஆர் யூனா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா அப்புறம் அப்படி இல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹூ ஆர் யூனா உன் பொண்டாட்டி நல்லா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு அர்த்தம். ஏ பொம்பளை வராம நம்மள ஏய் ஓடுனா இரியா கோபப்படாத, இரு வர, ஏன் அவசரப்படுற? உங்களுக்கு ஓடுதா? என்ன ஓடுது? உங்களுக்கு ஓடுதா? என்ன ஓடுது? என்ன ஓடணும்? கையில என்ன இருக்கு? எல்லாம் ஓடுதுதான். ஓடுதான்னு ஏன்டா இடுப்பு கீழே வைக்கிற? ஏய் காத்தாடி ஓடுதான்னு கேட்டேன். என்ன காத்தாடி ஓடுதானே, நீ ஓடுறதுக்குள்ள நேக் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல விட்டா நீ இவர் ஓடிடுவார் போல இருக்க. யாரு நீ? யாரு? திருட்டு போய் தானே? யாரு? திருடன் தானே? என்னக்கா அப்படி பேசுறீங்க? பேன் சீர் பண்றவரன்னு சொல்லிட்டு திருடிட்டு போற நீ தானே? நேத்து யூடியூப்ல பார்த்தயா? ஒருத்தன் காத்தாடி சீர் பண்றேன்னு சொல்ற வந்தவன். காத்தாடி ஓடுறதுக்கு யூடியூப் ஒரு பொம்பளை நகையெல்லாம் கொள்ளையடிச்சு போய்தான். அக்கா. அவன் தானே நீ? அக்கா திருட்டு போய் இல்லக்கா, யாரு தம்பி நீ? களவாணி போய். அட மொல்ல மாதிரி பேயல. ஆண்டா திருட்டு போய் இல்ல, ஆனா கலாணி போய். ஆனா நீ நல்ல பையனா இருக்கடா. ஆமா, நாம போட்டுக்க, இதோட கோயிந்தாதான். உங்கள்ட்ட காத்தாடி இருக்கிறே கோயிந்தாங்க. அண்ணன் சீக்கிரம் போயிட்டாரு. என்னையா? அவ்வளவுதானா? சிவிசனுக்கடுத்து பூவை கொடுக்க வந்த புது பெண்ணே, சிவிசனுக்கடுத்து பூவை கொடுத்து வந்த புது பெண்ணே, அடி மாமே நாடாலே, உள்ளினாலே, சிவிசனுக்கடுத்து பூவை கொடுத்து வந்த புது பெண்ணே. யாரியா? அலி என்னடா பொம்பளை அங்கே இருக்கா, என்ன ஏரியா? ஹலோ, இந்த பாரு. என்ன வந்தவளை பார்த்து ஓடி போயிரு. கிட்ட கிட்ட வர்றதை வச்சு வச்சுக்க. இழுத்து வச்சு அறுத்து இவங்க பெரிய டீச்சர். நீ சொல்லி கொடுத்த புள்ள புழு புழுன்னு தான் படிக்கும். மூடு பின்னாடி, மூடு பின்னாடி கையை. எந்த டீச்சரா பின்னால மூட சொல்லியிருக்கா? இங்க வைக்க சொல்லிட்டீங்க, பின்னாடி எங்கன வைக்க? அங்கிட்ட வச்சுக்க. சொல்லு. அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். இங்கு விலகு விலகு ஏன்டா பொம்பளைட்ட போய் அடி வாங்குறியா ராஸ்கல்? எங்க வர்ற? இந்த சர்க்கிள் கிட்ட வந்து கட்டி பிடிக்கல நினைச்சிருக்க நீ. பிடிச்சு புட வச்சு. இப்படி இருக்கியாடா சண்டாளா? ஒரு பொம்பளைட்ட என்ன எப்படியா? ஒண்ணுமே புரியல உலகத்துல, ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது மௌனமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல உலகத்துல உலகத்துல. தம்பி யாருப்பா நீ? இவ்வளவு அடி அடிக்கிற? அப்படியே அமைதியா வாங்கி நிக்கிற. யாருப்பா நீ? நீங்க அடிச்சு விடுங்க, நீங்க அடிச்சு விடுங்க. என்னது அடிச்சிட்டு விடுங்கன்னு சொல்றா லூசு பையன். அடிச்சிட்டு விடுமா? பாவம் யாரு பத்த பிள்ளைய தெரியல, அடி வாங்கி சாக போகுது. போலாம் சொல்லுறேன். ஐயோ என்னடா இன்னும் பொழந்து எரிய போற மாதிரி வந்த? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. அப்பா ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு தண்ணி வண்டி கிடைச்சு ரெண்டு சேர்ந்திருக்க கூட்டாளியா இப்படி நாடகம் புழு புழுன்னு தாண்டா இருக்கு. அவங்க தோல் மேல தோல் கொடுக்க வாப்பா அப்பா வாடா. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் இருக்கா. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணு. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? நீ பாமா அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏண்டா பொம்பளை குந்தாணி மாலை கொய்யால போட்டு தொறிச்சு வந்துட்டு இருமா ஆம்பளை கை வச்சு அடிக்கிற அஞ்சால சாந்து சும்மா விட்டு ஓட்டு அவள கை வச்சு அடிக்காத. ஆளு கால்ல அடிக்க சொல்றாப்ல. நான் கையில தான் அடிச்சா உங்க ஆளு கால்ல உதைக்க சொல்றாப்ல. கை வச்சு அடிக்க இவன் தான் சொல்லி கொடுத்தா நீ
அடிக்கிறேன் ஏன் கையால அடிக்கிறேன் காலால ஓத எட்டி ஓத அப்படின்னு. கையால அடிக்கிறேன்னா வாயால கூட அடிச்சு விடுங்க. ஏய், நான் என்னடா சொன்னேன்? நான் ஏய், நீ பாட்டு எவ்வளவு அடிச்சா திருந்த மாட்டேன். அடி ஆறு குடம் கல்லு தண்ணி அடி 6 குடம் கள்ளு தண்ணி எக்கோ கம்மி பண்ணு. அதுல வந்து பச்சை தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி கேக்கி பச்சை தண்ணி. ஏய் யார் அவன்? அரா அரா அரா. பச்சை தண்ணி பாவடையில போய் வாய் வைக்கிறான்டா. ஆறு குடம் கல்லு தண்ணி 6 குடம் கள்ளு தண்ணி. அதுல ஏன்னா 6 உடம்பு இல்ல 7 உடம்புல இருந்தா ஏத்துக்கிறாரா? ஆறு குடம் தான்டா சரியா வரும். பச்சை தண்ணி சேர்த்தா வெள்ளையா இருக்கும். புளிச்ச தண்ணின்னு சொல்லு. 6 குடம் கள்ளு தண்ணி. ஆறு குடம் கல்லு தண்ணி இதுல ஒண்ணா புளி தண்ணி. ஏய் புளி தண்ணியா? அதுல கொஞ்சம் டேய் என்ன சொன்ன? புளி தண்ணி புளி தண்ணி புளி புளிச்ச தண்ணி. ஓட்டேன்னு வச்சுக்க. ஆறு குடம் கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி 6 குடம் கள்ளு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. பச்சை தண்ணி பக்கத்திலே நிலா காயுது நேரம் அல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாவம் தூக்க வரலாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோச்ச ஆற போடலாமா நிலா காயுது. ஏய் நான் பொம்பளே கட்டிப்பி முகரே பாரு அச்சச்சோ கொலா காயுது. நிலா காயுதுறானா குலா காயுது வேற என்ன? அது அவங்க பாடுனது. ஆ. நான் பாடுனது கொலா காயுது நேரம் நல்ல நேரம் குஞ்சில் பாயுது. ஏய் ஏன்டா போடிட்டு ஏன்டா தம்பி என் வாயை கலப்பிட்டு இருக்காதப்பா. ஆளை கலப்பா அந்த அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு ஹலோ ஏன் மூடி வச்சுக்கிறீங்களா? சரி என் வாயை கலப்பிட்டு இருக்காத. சிங்கினா சிங்கியாட்டியா திங்கினா திங்கியாடி. சிரிச்சா நெத்தியாட்டியா ஐயா அவன் பாடுறது மட்டும் வாசிங்க. நான் பாடுறதுக்கு வாசி நீங்க அசிங்கப்படாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏய் எனக்கு பாடவே தெரியாதே. உங்கள் இசையன்னு மின்ப உள்ள இதை பாடியா பாப்பா அண்ணன் பாடினாரா? அந்த பாட்டு நான் எப்படி பாடுவேன்? திங்கினா திங்கியடி இல்லைன்னா கையடி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஏப்பா அதுல வந்த உடம்பு தானே அது? வீக்கா போன உடம்பு தானே? சிங்கினா சிங்கியாட்டியா சிரிச்சா நெத்தியாட்டே. ஏய் கொலை, 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 மாப்ள கொலை. ஏய் மாப்ள உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா? என்னது பாருங்க எத்தனை ஏய் ஏய் இருடா விட முடியாதுடா. ஏன்டா கையடிச்சு என்ன மாப்ள எத்தனை ஆட்டம் ஆடினாலும் ஃபைனல் டச் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த சங்கதியா இருக்கு. ஆ? அந்த பிள்ளைய காட்டலையும் ஆ. அண்ணனுக்கு சூப்பர். அது எனக்கு தெரியும். நீங்க இந்த ஒரு வருஷமா ஒண்ணா சேரும் போதே எனக்கு தெரியும் இந்த வேலையை தான் பண்றீங்கன்னு. என்ன பாசமுள்ள போடா ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்ல வர்ற? ஒரு நிமிஷம் அண்ணே. என்னப்பா? அண்ணே தயவு செய்து நீ வாய் அப்படி வைக்காதண்ணே. ஏப்பா எனக்கு வேற மாதிரி நோக்கம்லாம். மாப்ள கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் அம்மா சமைச்சு வச்சேன் கொதிக்குத குக்கர்ல கொதிக்குத கனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் அம்மா சமைச்சு வச்சேன் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். என்னப்பா? என்னப்பாச்சு தனியா ஆடி நிக்கிறாப்ல? நான் கண்ணை மூடிட்டு
என்னடா எப்ப முடியுது என்னன்னு தெரியலையா? வண்டியில நல்ல பாரு வண்டியில நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வை வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து மாப்பிள்ள இருங்க இந்த டான்ஸ் கவனிங்க ஃபைனல் டச் எங்க வருதுன்னு பாக்குறீங்களா பாருங்க வண்டியில நல்ல பாரு வண்டியில மாப்பிள்ள எனக்கு உண்மை தெரிஞ்சாங்க இந்த ஒரு வருஷமா நிக்கிற ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நாங்க நேரம் பேக்கடி பட்டுக்கோட்டை வந்ததுல இருந்து தவுசர கலெக்டர்ல இருக்கேன். மானே உன்ன தானே எண்ணி நானே வாடுறேன். எங்கு புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான என்ன அது? ஐயோ என்ன அது? கீழே உள்ளவையா கத்தனு வசமா பிடிச்சிட்டானா? கொட்டியா பிடிக்கிறான்டா. எங்கும் புகழ்ந்துவங்க இங்கு நானும் நான் துவங்க என்ன பல்ல காட்டிட்டு வர என்ன பொம்பளை அடி வாங்காத ஆம்பளை இங்க யாராவது எந்திரிக்க சொல்லு. யாராவது என்ன கடைசியில கூட்டத்துல கை காமிச்சிட்ட? யாராவது நீங்க உங்க இங்க இருந்து காமிக்கிற யாராவது வராது நான் அடி வாங்கல அப்படின்னு எந்திரிச்சு வர சொல்லு. மிதி வாங்கினியா? மிதி மட்டும்தான். எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே எங்கு புகழ்ந்து வந்தே துவங்க அன்னையான சுந்தரியே தங்கமே தவிக்க விட்டு தேடலாம்
என்ன கூப்பிடுறாரு அதுக்கு என்ன இதையா? வெற்றி வந்து அண்ணனுக்கு குலசாமி, அம்மா மிருதங்கம் தம்பிக்கு குலசாமி, அம்மா ஆல்ரவுண்டு அவர் ஐயாவுக்கு குலசாமி, சரி அவர் தாளம் அவருக்கு குலசாமி. அவங்கெல்லாம் அதை வச்சு அடிக்கிறாங்க. நான் எனக்கு முன்னாடி, நீ முன்னாடி குலசாமி, எனக்கு பின்னாடி குலசாமி. ஆனா குண்டிய சாமி விட்டு அவர் தப்பா எதுவும் நினைக்காதுன்னு இப்பதானே சித்திரை 1 வரைக்கும் உனக்கு குலசாமி பூசை வைக்கிறேன். 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைக்கிறேன். ஓ முன்னாடி பின்னாடியா? தன்னானே நானே சாப்பிட்டு கையாலே சந்தைக்கு போய் வாழ உணவன வரக்கான மேரத்தினமே கண்ணம்மா உணவன பின்னாலே வர ஆடுறதுக்கு அளந்து மேடை அளந்து போய் அடிக்கிறேன்னு நீ ஆட போற நான் பின்னால மெனக்கட்டு நம்மளும் கரகாட்ட ஆட போறோம்னு தம்பி மிருதங்க வயசா இருக்கட்டியா போட்டு ததக்கு ஐயா ஆடுறோம்னு போட்டு அதே கரகாட்ட ஆட போறாங்க நினைச்சுக்கிட்டு நான் நடந்து போறதுக்கே இந்த அடி அடிச்சா இப்ப ஆடணும் இந்த அடி அடிப்பாங்க பார்த்துக்க. ஏங்க ஏங்க உங்க நடையே இவ்வளவு அழகுனா ஆடுற எவ்வளவு அழகா இருக்கு. ஆடுங்க தன்னானே நானே தம்பி. ஆட விட்டு பாக்குறியா? வேற ரூசு பையல ஆட விட்டா பாப்பாங்க. மோரே பாரு மோரே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று தேடி என்ன மாலையில தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால ஆசக்தி வந்தே பின்னால முத்து முத்து கண்ணால ஆசக்தி வந்தே பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று தேடி என்ன மாலையில தேடி வரும் நாளு எந்த நாளு. எனக்கு தெரியுண்டா கடைசியில் இந்த வேலையை தான் பண்ணுவீன்னு. இப்ப விட முடியாதுடா. எப்படா விடுவா? அங்க போய் விடுறா இங்க விடுறா. அங்க அக்கா பெரியமா எனக்கு தெரியுமாப்ல, நீங்க இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஃபைனல் டச் அங்கேதான். நல்லா ஆடுங்க. இங்க நல்லா ஆடுறீங்க. வாட்? மாடு காலைக்கு தெரியுது போல. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? ஒரு மொட்டையோ கட்டையோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. ஹலோ ஹலோ நான் சொல்றேனா? நான் சொல்றேனா? ஏய் மருதமணி மண்டையிலே அடிச்சுட்டுற. இங்க பாரு. நீ மண்டையில அடிப்ப. என்ன பண்ணுவ? நான் மயக்கிறது உன் மண்டை அடிச்சு ஒழுங்கா வாய் மூடிட்டு போயிட்டாரு. நான் வாங்கன பத்தலையா? என்ன சவுண்டு தான் கேக்குது. என்னடா ஏங்கிற என்னாச்சுடா? ஏய் மருதமணி நான் நெஞ்ச புடிச்சு தான் தள்ளுவ. என்ன பண்ணுவ? நான் முழுங்கு முழுங்கு போ, உடம்புக்கு நல்லது போ. நல்லா ஆடுங்க. நீங்க நல்லா ஆடுறீங்க. நல்லா பாருங்க. நீங்க பாருங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியலைங்க. அந்த பையன் உங்களை விரும்புறாராம். ஏய் நல்லா சொல்லு. அந்த பையன் இவங்களை விரும்புறாரு. ஏய் விரும்புறாரு இல்ல. விரும்புறாக. தும் சே பியர் கட்டே. என்ன சொல்றாப்ல? வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சுறாராம். என்ன வேலை? காங்கட்டு போடுறது. டிக்கோ மக்கோ. இப்ப என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவையா என்ன? காங்கட்டு போடுறது. ஐயோ. சிங்கிலி மங்கிலி. இப்ப என்ன சொல்றாப்ல? காய விட்டு போடுவாராம். காங்கட்டு. தர்மா
குருமா. இப்ப என்ன சொல்றா தெரியுமா? இப்ப சொல்றத சொன்னா அவனை தூக்கி நீ அடி அடின்னு அடிப்ப. நான் என்ன ஒண்ணு பாக்குறேன் நீங்க. அவன் சொல்றான் ஒன்னால முடியலன்னா நோத்தால வடிப்பட சொல்றான். விளக்க மாத்த எடுத்துட்டு வர பரவாயில்லையா? அதுல எப்படி இப்படி ஒரு ஆசை இருக்கு உனக்கு? ஆனா ஏன்டா அப்படி மாத்தி விடுற? நான் அப்படி எப்படா சொன்னேன்? இப்படிதான் தெரியா நீ? சும்மா வந்ததுக்கு என்ன அடிச்சு இல்லம்மா. ஆமா நோத்தாலன்றா நீ. எப்பற சொல்லாம எப்பற அவ சொல்ல எப்பற சொல்ல இப்பதான் தெரியுது இந்த இளஞ்சடத்துல தான் அம்மாவோட இருந்து. அப்ப அவ ஆளு குந்தாண்டியா இருக்கான்னு நீ கிட்டத்துல போக மாட்டேன்ற. ஏன் அழுகுறீங்க? என்ன சொல்ற? கிர்கோ முர்கோ லைட்ட பூரா ஆஃப் பண்ணவா? ஏன் உங்க 2 பேரையும் எங்கே கூட்டிட்டு போறீங்க? அந்த காங்கிரஸ் இருட்டுக்குள்ளதான் போடணுமா? குருமா வருமா? இப்ப என்ன சொல்றா தெரியுமா? அவரால முடியலன்னா என்னை அனுப்பி விடுவாரா? கிழிச்சு புருவே. அதுல வந்து ஒன்னே சொல்லியிருக்காங்க. பர்கி குர்கி. அது என்ன? காங்கிரஸ் மிஷன் உள்ள கலவையாளி போட சொல்றாரு. அப்படியா? யாரு? காங்கிரஸ் மிஷனுக்குள்ள ஜடார் மடார். என்ன சொல்றாப்ல? இப்ப என்ன சொல்லணும் எனக்கே தெரியல. எடுத்து சொல்றான்னா உனக்கு தெரியலையா? யோசனை வேண்டாம், முன்றைக்கு என்ன சொல்லணும் தெரியல. இப்ப அந்த பிள்ளைக்கு ஹிந்தி சொல்லுவோம். ஹிந்தி. ஹிந்தி மொழி படிப்பீங்க? நான் எல்லாமே படிச்சுக்கயா. தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தியெல்லாம் படிப்பீங்க? ஆமா. தொரை ஹிந்தி எல்லாம் பேசுது. என்ன சொல்லுங்க? சொல்லுவா. நீ சொல்றப்பல அந்த பிள்ளை சொல்லு. சொல்றேன். ஏக் ஏக் ஏக்குண்டா அப்படி இல்ல. ஏக்குண்டா தமிழ்ல ஒரு வரல விட சொல்றாரு. தோ. இருங்கண்ணே அவங்களுக்கு இன்னும் புரியல. சரி சரி சரி. விவரத்தை 5 வாரம் மடிச்சு வச்சுக்கணும். சொல்லுவா. ஏக்குண்டா ஒரு வரல். தோ. இப்ப 2 வரல். நீ வச்சுக்க நான் விடுறேன். நீ அதுக்கு நீங்க तीन 3 வரல். 4 4 வரல். அந்த காமி அப்பதான் எல்லாரும் தெரியும். 5 மொத்தமா விட சொல்றாரு. 6 6ன்றது தமிழ் தெரியலையா? இப்போ வந்து 5 வரைக்கும் பாத்துட்டு அப்புறமா இப்போ வந்து தெலுங்கு. தெலுங்குல பேசுறாப்லையே. தெலுங்குமானே. ஆமா. ஆத்தி ஒன்னு சொல்லி தரேன். பெரிய ஆளா இருப்பாப்ல. சொல்ற மட்டும் லூப் போட்டு சொல்லணும். நான் எப்பவுமே லூப் போட்டுறேன். நான் சொல்ல மட்டும் சொல்லனே. இது என்னது? அது மைக்கு. அது அது ஆல்ரவுண்டு. அது அது பெட்டி. இது அது மிருதங்கம். இது அது தாளம். இப்போ ஒன்னொன்றுக்கு நான் சொல்றப்பலாம் சொல்லணும். இது மைக்குலோ. அது ஆல்ரவுண்டுலோ. இது பெட்டிலோ. அது மிருதங்கலோ. இது தாளலோ. இது பூலோ. அவரை பிடிச்சி கொண்டு அதனால உங்களை பூவுலு புஷ்பம் பிளஸ் லூ உங்களை காதல் பண்ணாண்டுக்கு காதல் பண்ண போறீங்களா? திஸ் இஸ் லவ். அப்படின்னா நீங்க கால்ல பண்ணீங்கன்னா நான் மூக்கல பண்ணட்டா? என்ன சொல்ற அப்படி? எப்படியோ செருப்படி வாங்க வைக்க போறேன். எப்படியா எங்க காதல் எப்படி தெரியுமா? சொல்லுங்கள் பார். காதல் ஆகணுமா? ஆமா bro. அல்ல அல்ல காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? இருங்க, என்ன சீன் இருக்கு இதுக்கு அடுத்து? இருங்கப்பா உட்காருங்க இன்னும் கொஞ்ச நேரம். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா?
இடையில் ரெண்டு கோடு அதுதான் ரொம்ப பாரு கோடு கோடு உன்னை தாண்ட மாட்டேன் தாங்க சொன்னால் நான் தூண்ட மாட்டேன் பொது இடையிடாமலோ நகம்படாமலோ கட்டி பூவனி கையாள மாட்டேன் காதல் இல்லாதது ஒரு வார்த்தையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா கதிர்கள் முத்தி போனார் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனார் இது எங்கே சேர இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும் ஒன்றில் ஒன்று உன்னிலல்லை சேர வேணும் புதையிட விடாமலோ நகம்படாமல் கட்டி பூவனி கையாள மாட்டேன் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது அது பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகுமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா வெரி குட் மாப்பிள்ள. ஏங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு காதல் சொல்லவா அப்படியாம்மா உங்க காதல் சொல்லுங்க என் காதல் சொல்லிட்டு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான்